Welcome to Kutti's Magic Story. நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஹோம் பேஜில் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ போகிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி சேனலில் ஏகப்பட்ட தமிழ் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பரந்த புல்வெளிகள், நீண்ட மரங்கள், மெதுவா ஓடும் ஆறுகள் கொண்ட ஒரு அழகான காடு இருந்தது. அதன் பெயர் வேகவனம். அந்த காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்தன. அங்கே தான் ஒரு குட்டி சீட்டா இருந்தது. அவன் பெயர் ரூபன். ரூபன் ரொம்ப கியூட். மஞ்சள் நிற உடல், கருப்பு புள்ளிகள், பெரிய ஆர்வமான கண்கள். அவனுக்கு ஒரு பெரிய வேகம் இருந்தது. ஆனா அவன் முன்வர மாட்டான். யாராவது ஆரம்பிச்சா நான் செய்வ. காட்டில் ஏதாவது வேலை வந்தா ரூபன் பின்புறமா நின்றான். பாலம் கட்டணுமா, தண்ணீர் தேக்கணுமா, யாராவது முதல்ல செய்யட்டும். அவனுக்குள்ள ஒரு தயக்கம். ஒரு நாள் ஆமை தாத்தா ரூபனை பார்த்து கேட்டார், உனக்கு வேகம் இருக்கு, ஆனா ஏன் நிக்கிறாய்? ரூபன் மெதுவா சொன்னான், நான் ஆரம்பிச்சா சரியா வருமா? ஆமை தாத்தா சிரித்தார். முன்வருதல் பரிபூரணமா செய்யறதுக்காக இல்ல, மனசு இருந்தா போதும். அந்த வார்த்தைகள் ரூபனின் மனசுல விதையா விழுந்தது. ஒரு நாள் ஒரு குட்டி முயல் புதரில் சிக்கியது. விலங்குகள் சுற்றி நின்றன. யார் உதவுவாங்க? ரூபன் பார்த்தான். இதயம் துடித்தது. ரூபன் மெதுவா முன்னே வந்தான். அவன் வேகமா ஓடினான். புதரை தள்ளினான். முயல் விடுபட்டது. ரூபன் உறைந்து நின்றான். நான் செய்துட்டேனா? முயல் சொன்னது. நன்றி ரூபன். ரூபனின் மனசு சூடா மாறியது. முன்வந்தா இப்படி தோணுமா? ஒரு நாள் கனமழை ஆறு கரை புரண்டது. ஒரு பகுதி தண்ணீரால் சூழ்ந்தது. குட்டி மான்கள் பயந்து நின்றன. யார் முதல்ல போவாங்க? எல்லாரும் தயங்கினார்கள். ரூபன் நடுங்கினான். வேகம் இருந்தாலும் முன்வர மனசு தயங்கியது. ரூபன் நினைத்தான், நான் வேகமா ஓடுவேன், ஆனா இப்போ வேகம் வேண்டாம், முன்வருதல் தான் வேண்டா. அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டான். ரூபன் மெதுவா தண்ணீருக்குள் நடந்தான். பாதுகாப்பான பாதையை வேகமா கண்டுபிடித்தான். மற்ற விலங்குகள் அவனை பின்தொடர்ந்தன. யானை சொன்னது, வேகம்தான் உன்னோட பலம்னு நினைச்சேன், ஆனா முன்வருதல் தான். அந்த நாளுக்கு பிறகு ரூபன் மாற ஆரம்பித்தான். சின்ன வேலை வந்தாலும் முன்னே வர ஆரம்பித்தான். ஒரு நாள் ரூபன் எடுத்த முயற்சி தவறாக போனது. சிலர் சிரித்தார்கள். ரூபன் தலை குனியவில்லை. நான் முயற்சி பண்ணின. முன்வருதல் வெற்றியோடு மட்டும் சேராது, ஆனா வளர்ச்சியோடு சேரும். ஒரு நாள் காட்டில் தீப்புகையெல்லாம் பரவிவிட்டது. ஒரு குட்டி யானை தவறான பாதையில் ஓடியது. ரூபன் யோசிக்கல. அவன் வேகமா ஓடினான். யானையை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் சென்றான். யானை சொன்னது, வேகம் உன்னோட அடையாளம் இல்ல, முன்வருதல் தான். ரூபன் ராஜா இல்ல, ஆனா முன்வருதலின் நாயகன் ஆனான். Moral of the story is, வேகம் இருந்தாலும் முன்வருதல் இல்லனா பயன் இல்ல. முதல்ல நீ நட, மற்றவர்கள் பின்தொடர்வார்கள். Willingness is true power. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.